you, students. We all feel really blessed. Small cheers and great welcome make a merry feast. I am profusely elated to take an opportunity to call our renowned Secretary Sir to welcome the gathering. கல்வி நிறைந்த இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். Good evening to students and dear parents. Good evening boys. அப்போ கேர்ள்ஸ் சொல்லிட்டாங்க, நீங்கள் பாய்ஸ் சொல்லலாம். Good evening. Great. See, it is a great moment for SRV Innovative Public School and really as a whole of SRV family also. இங்கே சீஃப் கெஸ்ட் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கோசரம் இப்போ தமிழ்லையும் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் கலந்து சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், சிபிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு வருஷமாக என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக எங்களுடைய எஜுகேஷனல் கேரியர் ஃபஸ்ட் இயர் 1980 ஆரம்பித்தது. அந்த +1 +2க்கு, அப்புறம் 96 கேர்ள்ஸ் ஸ்கூல், 2002 இந்த பாய்ஸ் ஸ்கூல், அப்புறம் திருச்சி ஸ்கூல்ஸ் எல்லாமே போயிட்டு பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைமாக இந்த வருஷம்தான் நாங்கள் எஸ்ஆர்வி சிபிஎஸ்சி அப்படிங்கிறதுல புது கான்செப்டில் என்ட்ரி ஆனோம். தட் டைம் வி ஹேட் வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அஸ். நீங்கள் சிபிஎஸ்சி ஆரம்பிச்சிங்க, டெல்லியிலேருந்து உங்களுக்கு வி கிவ் ஃபுல் சப்போர்ட், உங்களுக்கு என்ன வேணுமாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாடஸ்ட்டாக 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே ஆரம்பித்தோம். அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்பெக்டாகுலர். பேரண்ட்ஸினுடைய கோஆப்ரேஷன், கிட்ஸினுடைய ஸ்மார்ட்னஸ், the scene SRV vibration plus our resourceful teachers team, they made it a grand success. Excellent perform பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்திட்டு இன்றைக்கி இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இன் சாட்டர்னலியா அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா செக்ரட்டரி ஐ வெல்கம் த கேதரிங் அப்படிங்கிற ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக நான் வாண்டட் டு ஸ்பீக் சம்திங், பட் அது டைம் இருந்ததுன்னா பின்னாடி பேசுகிறேன். இப்போ அந்த மீட்டிங் ப்ரொசீடிங்ஸினுடைய பிரசிடெண்ட், அவர் டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஏஆர் சார், நாங்கள் ஏஆர் சார்னு செல்லமாக கூப்பிடுவோம். அவர் வி வாண்ட் டு ஆல்வேஸ் இஸ் அ ரோல் மாடல் டு அஸ் இன் இஸ் ஆக்டிவ்னஸ் அண்ட் விஸ்டம். ரெண்டுக்கும் அவர் எங்களுக்கு ஒரு ஐடியல் பிளெண்டாக கொடுத்துட்ருக்காரு. அவரை ஐ வெல்கம். அண்டு மிஸ்டர் டிசிஎஸ் நாயுடுன்னு சொல்லுவோம், டி சந்திரசேகர நாயுடு. அவர் எனக்கு 1972 தெரியும். ஒரு கிரேட் பர்சன் ஆஃப் ஆக்டிவ்னஸ். ஹி ஹஸ் அ ஸ்மால் வில்லேஜில், ஒரு ஸ்மால் வில்லேஜிலேருந்து சித்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் வில்லேஜில் இருந்துட்டு டெல்லியில் டாப் போஸ்ட் போயிட்டார். ஜாயின்ட் கமிஷனர் நவோதயா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலினுடைய டாப் போஸ்ட்டில் இருந்துட்டு ஜஸ்ட் ஹி காட் ரிட்டையர்ட். அவர் அவரை டிசிஎஸ் நாயுடுன்னு செல்லமாக கூப்பிடுவோம். அவர் வெரி ப்ரவுட் தட் ஹி இஸ் வித் அஸ். அண்டு ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஓஎன்ஜிசியில் சைனிக் ஸ்கூலில் அவருடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓஎன்ஜிசியில் சீனியர் சயின்டிஸ்டாக அவர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியே வந்தார். அவர் ஹி வாண்ட்ஸ் டு இஸ் பேஷன் இஸ் டுவார்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சிங். அவர் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச விருப்பப்பட்டார். நாங்களும் ஒரு ஸ்கூலில் ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டை ஃப்ரண்ட்டில் நிறுத்துவானும், ஒரு ரோல் மாடல் முன்னாடி நிறுத்துவானுங்கிறதுக்காக மிஸ்டர் பிரம்மாஜி ராவ் இஸ் வித் அஸ். அவர் மிஸ்டர் பிரம்மாஜி ராவ் இஸ் ஃப்ரம் ஹைதராபாத்லேருந்து இதுக்காக ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அவங்க 2 பேரும். ஐ வெல்கம் யூ. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் சுவாமிநாதன் சார் 79 மீட் பண்ணணும். மிஸ்டர் குமரவேல் சார், மிஸ்டர் ஏஆர் துரைசாமி சார், அவங்க மேடம் டீச்சர், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் ஒன் மோர் மெம்பர் ஹி இஸ் ஆக்டிவ்லி they are engaged in திருச்சிராப்பள்ளி. எனி டைம் இஸ் எக்ஸ்பெக்டட். டாக்டர் சத்யமூர்த்தி. இந்த மாதிரி எங்கள் எஸ்ஆர்வி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. இவங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறேன், மனதார வரவேற்கின்றேன். அப்புறம் இதனுடைய நியூக்ளியஸினுடைய ஹெட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்ஸ் இந்த ஸ்கூல் SRV இன்னோவேட்டிவ் பப்ளிக் ஸ்கூலினுடைய பிரின்சிபல் மேடம் ரீனா, SRV பாய்ஸ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் செந்தில் சார், எவர் ஆக்டிவ் செந்தில் சார்,
SRV High-Tech Principal Madam Valliammal, நான் வரவேற்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க வரவேற்றுட்டீங்க. we are very happy at that. அப்புறம் இவங்களுடைய டெபுட்டிஸ் இந்த ஆக்சுவலி நாங்கள் இது ஜனவரியில் கண்டக்ட் பண்ணலான்னு இருந்தோம். பட் நார்மலி சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் தே செலிப்ரேட் திஸ் ஃபங்க்ஷன் டியூரிங் த மந்த் ஆஃப் ஏப்ரல் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் இட் இஸ் டூ ஹாட். பட் டீச்சர்ஸ் 3 ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் இதில் அவ்வளோ ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த இடத்த ஒரு வண்டர்ஃபுல் பிளேஸ், ஒரு ஃபெஸ்டிவ் மூடு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பட் டீச்சிங்லேயும் அவங்க குழந்தைங்களோட இறங்கி சொல்லி கொடுக்கறதுல தேர் நோ மேட்ச். இந்த டீச்சர்ஸ் டீம், என்டையர் டீம் ஐ வெல்கம் ஆன் திஸ் டைம். தென் டியர் பேரண்ட்ஸ், ரைட் ஃப்ரம் தி இயர் 1980 பேரண்ட்ஸ் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் we cannot just say it, express in words. That gratitude cannot be expressed in words. அவ்வளவு wonderful support எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுடைய மெத்தட்ஸ் தே அப்ரிசியேட், என்கரேஜ், தே கிவ் சஜஷன். எதுக்குனாலும் எங்களை ஈஸிலி எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வண்டர்ஃபுல் பேரண்ட்ஸ், அந்த டியர் பேரண்ட்ஸை மனதார வரவேற்கிறோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் எஸ்ஆர்வி ஃபேமிலி. அப்புறம் நான் அடிக்கடி மீட்டிங்ஸ் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், I learn a lot from our students. It's creamy layer of Tamil Nadu ன்னு சொல்றது இந்த students from all over the districts of Tamil Nadu are thronging here. Such a beautiful brains. அவங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய every year நாங்க கத்துக்கிறதுனால எங்களுக்கு always we are in the frame of the change நாங்க ரெடியா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். Any system will not sustain if it is not flexible. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற சிஸ்டம் ஒன்று தான் சர்வைவ் ஆகி சொசைட்டியில் செஞ்சுரிஸ் டுகெதர் போகும். அதற்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் நாங்கள் கற்றுக்குறோம், அந்த பிரில்லியன்ஸை கற்றுக்குறோம். இந்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பூராமே இந்த ஈவினிங், இந்த பியூட்டிஃபுல் ஈவினிங் ஹாட், பட் நவ் இட் இஸ் ஸ்லோலி இட் இஸ் பீயிங் கன்வெர்டட் இன் டு பியூட்டிஃபுல் ஈவினிங். இந்த ஈவினிங்கில் உங்களை எல்லாத்தையும் மனதார வரவேற்கின்றேன். இந்த விழா, இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ததற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் முழு ஒத்துழைப்பு செய்த அனைத்து நல்ல இதயங்களுக்கும், இன்க்ளூடிங் நம்ம முன்னாடி போட்டோகிராஃபர் மணி சார் இருக்காரு. வித்தின் நோ டைம் உள்ள ஒரு பெரிய சிஸ்டம், லைட்டிங் அண்ட் ஆடியோ சிஸ்டத்தை வச்ச KS மணி சார், நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டிவிஷன், மெஸ் டிவிஷன், அந்த கேட்டரிங் டிவிஷன் அவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே மனதார்ந்த வரவேற்பினை நான் நல்கிறேன். Every one of you, I give you a grand welcome. I return back to the pavilion. Thank you very much. Thank you, sir, for your warm and pleasant welcome. Now, I humbly request our prestigious President, sir, a man of distinct vision and a fountainhead of illuminating ideas, to deliver the presidential address. Good evening to all. Our beloved Chief Guest, Mr. TCS Naidu, the Joint Commissioner retired of Navodaya Vidyalaya, Bangalore, and another Chief Guest, Mr. Paramaji Rao, the chemist, retired chemist ONGC, and our beloved directors, and our beloved head of the institution of 3 schools, and our teachers, and our beloved parents, and our non-teaching staffs, and finally our lines of SRV boys, glittering gold of SRV High-Tech, and glittering diamonds of SRV IPS. I say you all good evening to all. Today we are celebrating the first annual day celebration in a grand manner. I am filled with immense pleasure for the chief guest, both the chief guests from Hyderabad. I am filled with immense pleasure, so the great personalities are with us. Now my question is, why we are spending lavishly to educate our children? For what purpose we are spending huge money for the education? Getting proper education right from the children is a best investment. It is a long-standing investment for spending money on the children. Education gives proper
involvement to tackle many problems in our life. It also provides best educated person is helpful to his family, his neighborhood, his society, community, and to the country to tackle many problems. Through proper education, one knows the value of people, one value of unity, and they live harmony with each other. And educated persons share knowledge with the others. And according to Einstein, education is not learning, but it is training mind. So we are training the minds of young children nowadays. பெற்றோர்களே, நிறைய நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்களை கண்டு நான் பெருமிதம் அடைகின்றேன். அந்த காலத்தில் கல்வி எப்படி இருந்தது? தலைவாரி பூச்சூட்டி உன்னை பள்ளிக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை ஏனெங்கு சிலை போல நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய். அப்பொழுதுதான் பள்ளிக்கூடம் ஒரு சிறைவாசமாக இருந்தது. இன்று அப்ப இல்லை. எஸ்ஆர்வி என்ற ஐபிஎஸ் மாணவன் பள்ளிக்கு கிளம்பி வரும்போதே மகிழ்ச்சியாக கிளம்புகிறான். பிளேசர்ஸ் அணிந்து மிடுக்காக எஸ்ஆர்வின் அழகான வேன் வருமா என்று காத்திருந்து ஏறி வருகிறான். வந்து நுழையும் பொழுதே பிரம்மாண்டமான நுழைவாயிலை கண்டு பெருமிதம் அடைகிறான். உள்ளே சென்றவுடன் பிளே பார்க் அதை பார்த்தவுடன் நன்கு உற்சாகம் அடைகிறான். அதை அடுத்து உள்ளே வகுப்பறைக்கு சென்றவுடன் அழகான ஸ்மார்ட் போர்டு, வண்ணமான மேசை பெஞ்சுகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டு மிகவும் உற்சாகம் அடைகிறான். அங்கு வரக்கூடிய எங்கு சலித்தெடுத்த முத்துக்களான ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஆடல் பாடல்களுடன் கல்வி போதிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அது முடித்து அவர்கள் உணவருந்து செல்கிறார்கள். அந்த காட்சியை நாம் காண வேண்டும். அழகான ஒரு டவலை போட்டு அவர் அழகாக அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி எங்க ஆசிரியர்கள் உணவை மென்று சாப்பிடு, உமிழ்நீர் கலந்தால்தான் அது நம் உடலுக்கு பயன் தரும் என்று கூறியிருப்பதை மனதில் வைத்து அவர்கள் ஒவ்வொரு வாயும் அள்ளி மென்று சாப்பிடுவதை காணுவது உண்மையிலேயே உண்ணும் அழகே தனி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக உண்கிறார்கள். அது முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான யோகா மற்றும் வில்வித்தை மற்றும் ஸ்கேட்டிங் போன்ற அவர்கள் விரும்பக்கூடிய கல்வியில் கற்கப்படுகிறது. எஸ்ஆர்வியில் படிக்கக்கூடிய இன்னோவேட்டிவ் ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முழு மாணவர்களாக மாற்றி நாங்கள் வெளியே அனுப்புகிறோம். அவர்கள் வாழ்விலே சிறந்து விளங்குவார்கள். அடுத்து நம் மாணவர்கள் இங்கு கல்வி திணிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு விருப்பம் போல கல்வி தந்து கொண்டிருக்கின்றோம். அது அடுத்தது நாங்கள் தரக்கூடிய கல்வி அழியாதது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் சொல்கிறார், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று அழகாக சொல்கிறார். கல்வி அழியாத செல்வம். அந்த செல்வத்தை உங்கள் குழந்தைகள் கொடுத்து விட்டால் நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டியதில்லை. எதையும் அவர்கள் வாழ்க்கையில் தன்னிச்சையாக தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள் என்று கூறி உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வழங்கல் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your alluring and amazing words. Next, I would like to call upon our vivacious Vice President, sir, an idol of knowledge and experience, to give his idealistic word for our students. Good evening to all. இந்த விழாவினுடைய தலைவர், சிறப்பு விருந்தினர்கள், இயக்குனர் பெருமக்கள், 3 பள்ளியினுடைய முதல்வர்கள், எஸ்ஆர்வி பாய்ஸ், எஸ்ஆர்வி ஹைடெக் மாணவ மாணவிகள், இன்னோவேட்டிவ் பப்ளிக் ஸ்கூலின் குழந்தை செல்வங்கள், பெற்றோர்கள், இதற்கெல்லாம் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தலை தனது பணியாக கொண்டுள்ள ஆசிரியர் சான்றோர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். தலைவர் தன்னுடைய உரையை துவங்கும் பொழுதே ஏன் கல்விக்காக இவ்வளவு செலவு செய்கிறோம் என்ற ஒரு கேள்வியுடன் தான் ஆரம்பித்தார். எதற்காக? கல்வி கற்றவர் தன் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக அமையும். கற்றவர் சபையில் அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஒவ்வொரு பெற்றோருடைய எண்ணமே தன்னுடைய குழந்தை கல்வியில் சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் நாம் கல்விக்காக செலவு செய்கிறோம். இப்போ என்னென்ன பெற்றோர்கள்
தங்களால் முடியாததை தங்கள் குழந்தைகள் மூலம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் சிறந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து நல்ல கல்வியை வழங்குவதற்காக செலவுகள் செய்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை உண்டு. அந்த திறமை நம்மை விட அதிகமான திறமையை கொண்டுள்ளது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு என்று ஒன்று உள்ளது. அந்த அளவுக்கு மீறி அதிகமாக நம்மளுடைய எண்ணங்களை திணிக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை நம்மிடையே இருந்து விலகிச் செல்கிறது. ஆக நம் குழந்தையின்மால் நம்மளுடைய எண்ணங்களை திணிக்க கூடாது. இது பெற்றோருக்கு தான் முதல்ல சொல்றோம். குழந்தையிடம் நம்மளுடைய எண்ணங்களை திணிக்க கூடாது. அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி கல்வியை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தை சிறந்து விளங்கும். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை